கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சப்ஜெக்டை தொடர்ந்து பேசுவதற்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. ஆனாலும் இந்த ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லிக்கொள்கிற இந்த பெந்தகோஸ்தே சபை போதகர்கள் காணிக்கை விஷயத்தில் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்துக்கிறாங்க, ஏன் இவ்வளோ பேராசை பிடித்தவங்களாக இருக்கிறாங்க, ஏன் இவ்வளோ பணவெறி பிடித்தவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப நாம் இந்த காணொளி பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, தேவனுக்கு கொடுப்பதுன்னா தங்களுக்கு கொடுப்பதுன்னு சொல்கிறாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்வது தேவனுக்கு உதவி செய்வது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு உதவி செஞ்சால், இவங்களுக்கு காணிக்க கொடுத்தா, இவங்கள்ட்ட பணத்தை கொடுத்தா அது தேவனுக்கு கொடுத்ததாகும். ஆனால் ஏழைக்கு கொடுத்தா அது தேவனுக்கு கொடுத்ததா ஆகாது, அது வெறும் நன்மையான காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போதகர் சமீபத்தில் அவருடைய வீடு 1.5 கோடி ரூபான்னு சொல்கிறாரு. அவருடைய காரு கோடிக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் இது இல்லாமல் சிட்டியில் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு அவர் இடம் பார்த்துட்ருக்கதா சொல்கிறார். ஆனால் இந்த பண ஆசை, இந்த பொருளாதார ஆசை கிறிஸ்தவங்களுக்கு தேவையா? அது போதகர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி. நாம் வேதத்தில் 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் படிக்கிறப்ப பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அப்படின்னு படிக்கிறோம். அதே மாதிரி ஆசீர்வாதங்கிறது இந்த போதகர்கள், அதாவது இந்த பெண்டிகாஸ்ட் போதகர்களை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதங்கிறது வெறும் இந்த உலக ஐஸ்வர்யம், அதாவது காரு, பங்களா, வீடு, வாசல், கோட் சூட்டு, அதே மாதிரி ஏரோப்ளேன், பெரிய பெரிய காலேஜ் கட்டுறது, பெரிய பெரிய நிறுவனங்களில் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறது, இதுதான் இந்த உலக ஐஸ்வர்யந்தான் ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையாக தேவை கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையே பாடுள்ள வாழ்க்கையாக தான் இருக்கும்னு தேவனே சொல்லியிருக்கிறார். அதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வேதத்தில் சுவிசேஷ புத்தகத்தில் சொல்கிறப்ப, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்கிறார். ஆனாலும் இந்த போதகர்கள் இந்த உலகத்தில் வாழுறப்ப பெரிய பணக்காரங்களாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், சொகுசு வாழ்க்கை வாழணும், மற்ற எல்லார காட்டிலும் பெரிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் கிறிஸ்தவம் போதிக்கிறது, வேதம் போதிக்கிறது என்ன? நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய வாய்மொழியிலே நாம் கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு? தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்னு சொல்கிறார். ஆனாலும் இந்த போதகர்கள் ஆசீர்வாதத்துடைய அடையாளமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பொருளாதாரம், பணம், இந்த உலக ஐஸ்வர்யம், இதை தான் ஆசீர்வாதமாக சொல்கிறாங்க. அதுலேயும் அவங்களுக்கு, இந்த போதகர்களுக்கு இப்போது சரியான முறையில் காணிக்க கிடைக்கல போல். அதனால் ஏழைகளுக்கு உதவி செய்வது தேவனுக்கு உதவி செய்வது இல்லை, எங்களுக்கு உதவி செய்வது, எங்களுக்கு பணத்தை கொடுப்பது, எங்கள்கிட்ட உங்களுடைய செல்வத்தை கொட்டுவது தான் தேவனுக்கு செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்வது எந்த விதத்தில் தேவனுக்கு செய்வதில்லைன்னு அவங்களால வசனத்தை காட்டவே முடியாது. ஒரு ஊழியக்காரனுக்கு காணிக்க கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக காணிக்க கொடுத்து தான் ஆகணும். அவருடைய சரீர தேவைகளுக்கும், அவருடைய குடும்ப தேவைகளுக்கும், அவருடைய ஊழிய தேவைகளுக்கும், அவருடைய சபையின் தேவைகளுக்கும் கண்டிப்பாக அந்த சபை விசுவாசிகள் அவருடைய தேவைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு போதகர் ஆடி கார் வாங்கிறதுக்கும், ஒரு போதகர் அமெரிக்காவில் ஒரு வீடு வாங்கிறதுக்கும், ஒரு போதகர் தனியாக ஒரு காலேஜ் கட்டுறதுக்கும், ஒரு போதகர் ஒரு டிவி ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கும், ஒரு போதகர் தன்னுடைய சொந்த இடத்துல ஒரு பெரிய கூடங்கட்டி அது மூலமாக ஜெபம் நடத்தி அதிலிருந்து வருமானம் பார்க்குறதுக்கும் நாம் ஏன் காசு அனுப்பணும்? அதனால் என்ன பிரயோஜனம்?
நாம் தேவனுக்கு கொடுக்கணுன்னா அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நாம் ஏன் நம்பணும்? இதுக்கான வேத வசனம் எங்கே இருக்குது? அவங்க ஆசாரியர்கள்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் 1 பேதுரு புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம், ராஜரிக கூட்டமாக இருக்கிறோம், தேவனுடைய சொந்த ஜனமாக இருக்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ரட்சிக்கப்பட்ட எல்லா மனுஷனும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். இது தெரியாமல் தங்களுக்கு ஏதோ விசேஷ அந்த அபிஷேகம் இருக்குது, தங்களுக்கு ஏதோ விசேஷ தகுதி இருக்குதுங்கிறது மாதிரி இந்த பண ஆசை பிடித்தவங்க, பணவெறி பிடித்த இந்த போதகர்கள் ரொம்ப கொடூரமாக சமீப காலமாக அவங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்கறத ரொம்ப மோசமாக விமர்சிக்கிறாங்க. ஏழைகளுக்கு கொடுக்க வேணான்னு அவங்க சொன்னால் அவங்களுடைய கொஞ்சம் நஞ்சம் வர வருமானமும் கெட்டு போயிடுன்னு, ஏழைகளுக்கு கொடுக்கலாம் ஆனாலும் எங்களுக்கு கொடுக்கறது தான் தேவனுக்கு கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போதிக்கிறாங்க. சரி, ஏழைகளுக்கு கொடுக்கறது தேவனுக்கு கொடுத்த மாதிரி ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா ஆகும். இது வேதத்தில் தெளிவாக 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டை நாம் எடுத்து வாசித்தோன்னா நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனத்தில், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், தேவனுக்கு கடன் கொடுக்கிறான், அவர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்போது நாம் நம்மளை விட தரித்திரமான சூழ்நிலையில், நம்மளை விட ஏழ்மையான சூழ்நிலையில், நம்மளை விட வறுமையான சூழ்நிலையில், நம்மளை விட கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு ஏழ்மைப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு இல்லை ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நாம் செய்கிற உதவி தேவனுக்கே கடன் கொடுக்குறோம். கடன்கிறது என்ன? அதை உடனே திருப்பி கொடுக்கறது பேர் தான் கடன். அந்த மாதிரி தேவனுக்கே கடன் கொடுக்குறோன்னு சொல்கிற அளவுக்கு அந்த காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த பண ஆசை பிடித்த, பணவெறி பிடித்த இந்த பெண்டிகாஸ்ட் போதகர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க? ஏழைகளுக்கு நீ கொடுப்பியோ கொடுக்க மாட்டியாது எனக்கு தெரியாது, எங்களுக்கு நீ கொடுக்குற காசு தேவனை கணம் பண்ணுற மாதிரி, இவங்களுக்கு காசு கொடுத்தா தேவனை எப்படி கணம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இருக்காது. சரி, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 40வது வசனத்தில் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஓமையில் சொல்கிறப்ப, இந்த உலகத்தோடைய அந்த நியாய தீர்ப்பு நாள், முடிவு நாளில் எல்லா மனுஷங்களையும் 2 பிரிவாக பிரித்து ஒரு பிரிவை நோக்கி அவர் என்ன சொல்கிறாரு? நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பிட தந்தீங்க, நான் தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் சிறையில் இருந்தேன், என்னை நீங்கள் பார்க்க வந்தீங்க, நான் நோயுற்று இருந்தேன், என்னை வந்து கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த மக்களெல்லாம் கேட்குறாங்க, நாங்கள் உங்களுக்கு எப்போ ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த உலகத்தில் நம்மளை விட வறுமையில் உள்ளவங்க நம்மளை விட சிறியவங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட வறுமையில் உள்ள மக்களுக்கு நாம் செய்கிற உதவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கே செய்கிற உதவியாக இருக்குது. நாம் அவருக்கே செய்கிறோம். அப்போது தேவனுக்கு நேரடியாக செய்ய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. தேவனுக்கே செய்கிறோம். நாம் ஏழைக்கு உதவி செய்கிறோன்னா தேவனுக்கே செய்கிறோம். எவ்வளவு தெளிவாக வேத வசனம் சொல்லுது. அதை விட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு காணிக்க கொடுத்து தான் தீரணும், நீ எங்களுக்கு தசம பாகம் கொடுத்து தான் தீரணும், நீங்கள் இதை மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி இந்த உலகப்பூர்வமான பணத்தை காட்டி 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 உங்களை ஏமாத்துறாங்க. அதனால் இந்த உலக ஐஸ்வர்யத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டு இந்த மாதிரி போதகர்களுக்கு நீங்கள் கொடுக்குற காணிக்கை உங்களை நரகத்தை நோக்கி இட்டுக்கிட்டு போகும். ஏன்னா அவங்களுடைய தேவன் வயிறு, அவங்களுக்கு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரோ பிதாவாகிய தேவனோ பரிசுத்த ஆவியானவரோ கிடையாது. அவங்களுடைய தேவன் வயிறு. அப்படிப்பட்ட போதகர்கள் உங்கள் சபையில் இருந்தாங்கன்னா, அவங்க வெறும் பணம் பணம் பணம்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய சரீர தேவைகளுக்கு, அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு, அவங்களுடைய சபை தேவைகளுக்கு, இதுக்கு மாத்திரம் நீங்கள் காணிக்கை கொடுக்குறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை விட்டுட்டு அவங்க ஒரு போதகர், இப்போ நாம் ஏற்கனவே சொன்னபடி 1 கோடி ரூபாய்க்கு 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு வச்சுருக்கேன், 1 கோடி ரூபாய்க்கு கார் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட போதகருக்கு நீங்கள் ஏன் பணம் கொடுக்கணும்?
அவர் இன்னும் வசதியாக வாழணுன்னு என்ன காரியம் இருக்குது, அவர் அப்படி தேவன் உயர்த்தணுன்னு என்ன கண்டிஷன் இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் தேவனுக்கு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக ஏழைக்கு தான் உதவி செய்யணும். ஏழைக்கு நாங்கள் எங்கே போவோம், ஏழையை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு யாரும் பொய் சொல்லாதீங்க. உங்கள் பக்கத்து வீட்டை பாருங்கள், உங்கள் தெருவை பாருங்கள், உங்கள் ஊரை பாருங்கள், உங்கள் ஏரியாவை பாருங்கள். உங்கள் வீட்டை சுற்றி, உங்கள் ஏரியாவை சுற்றி எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க. எத்தனையோ வீட்டில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு துணிமணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு படிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பணத்தால். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு உதவி செஞ்ச மாதிரி. அதனால் இந்த பண ஆசை பிடிச்ச இந்த பெண்டிகாஸ்ட்டு போதகர்களுக்கு உங்களுடைய காணிக்கைகளை வீணாக கொண்டு போய் கொட்டி அவங்கள பாவம் செய்ய வைக்கிறதும் இல்லாமல் நீங்களும் பாவம் செஞ்சு அவங்க கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்களும் நரகத்துக்கு போயிடாதீங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள். இதை இதுவரை கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.